வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்டு ஐ அப்படிங்கிற சவுண்டு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம கத்துக்க போறோம். இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டு தமிழ்லயுமே நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டு எது எதுக்கெல்லாம் வருது அப்படின்றதும் இதை நீங்க வேர்ட்ஸ்ல எப்படி படிக்கணும் இதை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் இங்கிலீஷ் எழுத தெரியல படிக்க தெரியல அப்படின்னா பேசிக்கா நீங்க கத்துக்கணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம 30 டேஸ் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தமிழ் மீடியம் படிக்கிறவங்களாகட்டும், இல்லை எனக்கு இங்கிலீஷ் வந்து பேசிக் யாருமே சரியாக சொல்லித்தரல, அதனால கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிகிற அளவில் நம்மளோட லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கான ஐ சவுண்டில் என்னென்ன எழுத்துக்கள் வருது, இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஐ அப்படிங்கிற சவுண்டு இங்கிலீஷில் எதுக்கு வருது அப்படின்னா, தமிழில் உயிரெழுத்தோட உச்சரிப்பு தான் ஐ அப்படிங்கிற உச்சரிப்பு இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் உயிரெழுத்தோட உச்சரிப்பு, அதாவது வவலோட சவுண்டு தான் இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐங்கிற சவுண்டு வந்து இந்த வவல் ஐக்கு மட்டும் இல்லை, அதோட காம்பினேஷனில் ஒரு 2 சவுண்ட்ஸ் நமக்கு வந்து வரும். அதுக்கு அடுத்தது நெடில் உச்சரிப்பு. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வவலோட ஐயோட லாங் சவுண்டு தான் இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டு. அந்த எழுத்தையும் ஐ அப்படின்னு தான் சொல்லுவோம். அதோட லாங் சவுண்டுமே உங்களுக்கு ஐ அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ வாங்க எதுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐக்குமே ஐ அப்படிங்கிற லாங் சவுண்டு இருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் வார்த்தைகள் பாருங்க. இட்டு ஐ, டை, நீ, டைனி. இங்க வைக்கு வந்து ஈங்கிற சவுண்டு. அப்போ இட்டு ஐ டை, இன்னு இ நீ, டைனி. எஸ்ஹெச்சோட சவுண்ட் என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இஷ் அப்படிங்கிற சவுண்டு. இஷ் பிளஸ் ஐ, ஷை. ஸோ இங்க இன்னி ஈ பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். அப்போ இ, ஷை நீ, ஷைனி. இஸ் இப், ஸ்ப் ஐ, ஸ்பை. இட்டு அ, ட இர், ஸ்பைடர். அதே மாதிரி ஐ டு இ, டி ஆ, ஐடியா. ஐ ஏர்ன், அயர்ன், அயர்ன். ஓகே, ஸோ இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கு ஐங்கிற சவுண்ட் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க ஐ டேஷ் இ. ஸோ இங்கேயும் நமக்கு ஐங்கிற சவுண்டு. இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்க இங்க சி இருக்கு, கே இருக்கு, டி, வி, பி, ஐ. ஸோ இதுதான் இந்த ஐ டேஷ் இ. ஓகே, ஐ அதுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் இருக்கணும், அதுக்கு அடுத்து ஈங்கிற வவல் லெட்டர் இருக்கணும். ஸோ இங்கேயும் நமக்கு ஐங்கிற சவுண்டு தான். ஐ, சீக்கு என்ன சவுண்டு, இஸ், ஐஸ், ஐஸ். அடுத்து இப்பு ஐ, பை. கேயோட சவுண்ட் என்னது, இக்குன்ற சவுண்டு. அப்போ பைக், பைக். இக்கு ஐ, கை. டீயோட சவுண்ட் என்னது, இட்டு, கைட். இஃப் ஐ, ஃபை. வியோட சவுண்டு இவ், ஃபைவ், ஃபைவ் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இரு ஐ, ரை. பியோட சவுண்டு இப்பு, ரைப், ரைப். இப்பு ஐ, பை. என்னோட சவுண்ட் என்னது, இன், பைன், பைன். ஸோ இதோட பேசிக் நீங்க படிக்கிறதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐ டேஷ் இ ரூல்ல ஐங்கிற சவுண்டை படிச்சிடணும். அதுக்கு அடுத்தது இந்த இடையில வரக்கூடிய கான்சனன்ட் சவுண்டை அதுக்கு அடுத்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க ஐ இ. இது ரெண்டும் சேர்ந்து வர்றதும் நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்குது, ஐ அப்படிங்கிற சவுண்ட் தான் கொடுக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க, பியோட சவுண்ட் என்னது, இப்பு, இப்பு ஐ, பை. இட்டு ஐ, டை, டை. இட்டு ஐ, டை, டை. இது டை, இது டை. இல்லு ஐ, லை, லை. அடுத்து பாருங்க, இட்டு இரு ஐ, ரை, இடு, ட்ரைடு, ட்ரைடு. ஸோ இந்த இட்டுங்கிறது அப்படியே இருக்கணும், இரு ஐ ட்ரையா மாறுது, அப்போ ட்ரைடு. அதே மாதிரி பாருங்க, ஃப்ரைடு. இஃப் ரை இட், ஃப்ரைடு. ஓகே, ஃப்ரையோட பாஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஐக்கு என்ன சவுண்ட் வந்திருக்கு, ஐ அப்படிங்கிற லாங் சவுண்டு. அடுத்தது பாருங்க ஐ ஜி ஹெச். இந்த 3 எழுத்தும் சேர்ந்தாலும் ஐ அப்படிங்கிற லாங் சவுண்டு தான் வருது. எக்ஸாம்பிள் பாருங்க, எல்லோட சவுண்ட் என்னது, இல்லு. இந்த ஐஜிஹெச்சோட சவுண்ட் என்னது, ஐ.
அப்போ இல்லு ஐ லை, டீயோட சவுண்ட் என்னது இட், லைட் லைட். இஃப் ஐ ஃபை இட், ஃபைட் ஃபைட். இஸ் ஐ சை இட், சைட் சைட். இட் ஐ டை டை டைட். அதே மாதிரி இஹ் ஐ ஹை ஹை. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிஹெச் இந்த மூணும் சேர்ந்து என்ன சவுண்ட் கொடுக்குது, ஐ அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்குது. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள், அதாவது இன்னும் ஒரு சில காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒய், இங்கிலீஷ்ல வந்து ஒய் அப்படிங்கிற எழுத்து நம்ம கான்சனட் எழுத்து அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனா வந்து அது வவலோட சவுண்டுமே இருக்கு, அது பாட்டா ஒரு வவல் உயிரெழுத்தாவும் வந்து இருக்கு. அதே மாதிரி 2 உயிரெழுத்தோட சவுண்ட் அதுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வைக்கும் ஐங்கிற சவுண்ட் இருக்கு. எங்கெல்லாம் வருது பாருங்க, இம்மு ஐ மை, கிரை கிரை, இப்பு ஐ பை, ஸ் லை ஸ்லை, இஃப் ரை ஃப்ரை, இடு ரை ட்ரை ட்ரை, இவ் ஐ ஒய் ஒய். இங்க WHக்கு என்ன சவுண்ட் வருது, இவ் அப்படிங்கிற சவுண்ட். ஓகே, இவ் ஐ ஒய் ஒய். அதுக்கு அடுத்தது பாருங்க ஒய் டேஷ் இ. ஸோ இந்த ரோல்லையும் உங்களுக்கு ஐங்கிற சவுண்ட் இருக்கு. அப்போ இட்டு ஐ டை இப், டைப் டைப். இஸ் இட்டு ஐ டை இல், ஸ்டைல். ஸ் இட்டு ஐ டை, அடுத்து என்னது இல்லு, ஸ்டைல். அதே மாதிரி இரு ஐ ரை ரைம், இரு ஐ அப்போ ரை ரைம். ஆரும் ஹெச்சும் சேர்ந்து இங்க இருங்கிற சவுண்ட் மட்டும் தான் வருது உங்களுக்கு, 2 எழுத்து சேர்ந்து ஒரு சவுண்ட் வருது, ரைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஐ போட்டு டேஷ் இ ரூல் பார்த்தோம். அடுத்து ஒய் டேஷ் இ, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐங்கிற லாங் சவுண்ட் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஐங்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் இடையில இருக்க கான்சனட்டோட சவுண்டு அடுத்து வந்து படிக்கணும். இதுதான் இது படிக்கிறதுக்கான ரூல். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டு எந்தெந்த காம்பினேஷன்லாம் வருது, அதாவது ஐங்கிற எழுத்துக்கு மட்டும் கிடையாது. ஸோ எடுத்தோடனே ஐங்கிற சவுண்டு ஐக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஐக்கு இருக்கு, ஐ டேஷ் ஈக்கு இருக்கு, ஐஇ சேர்ந்து வர ரெண்டுக்குமே ஐங்கிற சவுண்ட் இருக்கு, ஐஜிஹெச்சுக்கு இருக்கு, ஒய்க்கு இருக்கு, அதே மாதிரி ஒய் டேஷ் இ. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த ஒய்யோட லாங் சவுண்டு, நெடில் உச்சரிப்பு எங்கெல்லாம் எப்படி வருது, எந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ்ல வருது அப்படின்றது தான் இதோட பேசிக். ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு ரீட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் எப்படி வந்து தமிழ் மாதிரியே உங்களுக்கு உயிரெழுத்தை மெய்யெழுத்தையும் சேர்த்து படிச்சு காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் படிங்க. எழுதும் போதும் எப்படி நம்ம சவுண்டை வச்சு அந்த வார்த்தைகளை நம்ம படிச்சு பழகுறோமோ அதே மெத்தடை உங்களோட எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களால இங்கிலீஷ்ல வேர்ட்ஸையும் ரொம்ப ஈஸியா எழுதிட முடியும். நீங்க சொல்றீங்க லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்ட்லாம் சொல்றீங்க, நான் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், இல்ல எனக்கு இந்த சீரீஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன், அதனால இதெல்லாம் எனக்கு புரியல, கன்ஃபியூஸா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நான் 30 days வீடியோ கொடுத்துருக்கேன். அது இல்லாம நம்ம சேனல்ல மேக்ஸிமம் ஆஃப் அப்லோட்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ரீடிங் பத்தி தான் இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொரு டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் சொல்ற இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா புரியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லையா அப்படின்றத புதுசா வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதோட நீங்க லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் லைக் அப்டேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய லெசன்ஸை நமக்கு போஸ்ட் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.